வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைய தினம் நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தார் ஆனவர் ஏற்கனவே ஒரு மனுதாரருக்கு பட்டா வழங்கப்பட்ட பின்பு அந்த பட்டாவினை பொறுத்து சட்டப்பிரிவு 7 கிளாஸ் சியின் படி மறுபரிசீலனை செய்து அதனை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்தளவு மனுதாரர் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனுவாக தாக்கல் செய்துள்ளார். இந்த ரிட் மனுல எது மாதிரியான விவரங்களை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதியில் இந்த ரிட் மனுவில் சம்பந்தப்பட்ட சொத்தானது வெங்கடேச ராவ் என்பவருக்கு பாத்தியப்பட்டிருந்தது. அந்த வெங்கடேச ராவ் என்பவர் 1943ஆம் ஆண்டு இறந்துவிட்ட பின்பு அவருடைய சட்டப்படியான வாரிசுகளில் ஒருவரான அவருடைய மனைவியின் பேரில் பட்டா வழங்கப்பட்டிருந்திருக்கிறது. அவருடைய மனைவியின் பேரில் பட்டா வழங்கப்பட்ட பின்பு இந்த மனுவில் சொல்லப்பட்ட சொத்தை பொறுத்தளவு கடந்த 1955ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரை பல்வேறு விதமான கிரய பத்திரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பல்வேறு விதமான கிரய பத்திரங்களுக்கு பிறகு எஞ்சிய நிலத்தை 8.28 சென்டினை மிஸ்டர் ஜெகராம் அப்படிங்கிறவரும் மோகன்லால் தரம்வீர் அப்படின்னு 3 நபர்களும் என்ன பண்றாங்கன்னா, பதிவு செய்யப்பட்ட கிரய பத்திரம் மூலம் கிரயம் பெறுகிறார்கள். அந்த கிரயம் பெற்ற பின்பு அந்த கிரய பத்திரத்தின் அடிப்படையில் இந்த வழக்கில் 4வது எதிர்மனுதாரரான தாசில்தார் பொன்னேரி அவர்களிடமிருந்து என்ன பண்றாங்கன்னா, பட்டா வழங்குமாறு மனு செய்கின்றனர். அந்த பட்டா வழங்குமாறு மனு செய்த பொழுது மேற்படி தாசில்தாரான பொன்னேரி அவர்கள் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, 8 ஏக்கர் 28 சென்ட் நிலமானது ஏ ரெஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஆ பதிவேட்டில் அரசு அனாதீனம் என்று 1962 உள்ளது என சொல்லி பட்டா வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய மனுவை என்ன பண்றாருன்னா தள்ளுபடி செய்கின்றார். அதன் பின்பு இந்த கிரயம் பெற்ற 3 நபர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 20/5/2011ஆம் ஆண்டு என்ன பண்றாங்கன்னா, ரயத்வாரி பட்டா வழங்குமாறு 5வது எதிர்மனுதாரரான இந்த மனுவில் சம்பந்தப்பட்ட 5வது எதிர்மனுதாரரான செட்டில்மெண்ட் தாசில்தார் எழிலகம் அவர்களுக்கு மனு செய்து அவர்களிடம் என்ன கோரிக்கை வைக்கின்றார்கள் என்று பார்த்தீர்கள் 1948 தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் ரயத்வாரி கன்வர்சேஷன் இன்டு ஆக்ட் ஆக்டின்படி எங்களுக்கு பட்டா வழங்குமாறு பட்டா எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு செய்கிறார்கள். அந்த மனுவை பொறுத்தளவு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த 5வது எதிர்மனுதாரரான செட்டில்மெண்ட் தாசில்தார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மனுவை நிராகரித்து விட்டு கடந்த 12/6/2011ஆம் தேதி மேற்படி பட்டா கோரிய மனுவை நிராகரித்து அதற்கான காலவரையறை முடிந்துவிட்டது என்றும், அதனால் காலம் கடந்து உங்களுக்கு ரயத்வாரி பட்டா வழங்குவதற்கு எந்த விதமான சட்டத்தில் இடமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய மனுவை என்ன பண்றாருன்னா நிராகரிக்கிறார். இவ்வாறு நிராகரித்தது சம்பந்தமாக இந்த கிரயம் பெற்ற 3 நபர்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதனை எதிர்த்து WP நம்பர் 15175/2011 என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து 30/6/2011ஆம் தேதி பட்டா வழங்குவதற்கு எந்த விதமான காலவரையறையும் இல்லை என்று சொல்லி, அதனால் தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரயத்வாரி ஆக்ட் 1948 படி செக்ஷன் 11 படி பட்டா வழங்குவதற்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வாங்குகிறார்கள். அந்த உத்தரவை அவர்கள் வாங்கியதற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்ஷன் 11 அப்படின்னு என்னன்னு நீங்க தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த பிரிவு 11 அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 60 ஆண்டுகளுக்கு மேலாக உடைமையிலும் சாகுபடியிலும் ஒரு மனுதாரரால் அந்நிலம் வைக்கப்பட்டு இருந்தால், அந்த நிலம் அவருடைய அனுபவத்தில் இருந்திருந்தால் அம்மனுதாரர் சட்டப்பிரிவு 11 படி இந்த ரயத்வாரி பட்டா பெறுவதற்கு தகுதியுடையவர். அதனால் பிரிவு 11 படி இந்த கிரயம் பெற்ற 3 நபர்களுக்கும் இந்த நிலத்தை பொறுத்தளவு பட்டா வழங்குவதற்கு 5வது எதிர்மனுதாரான செட்டில்மெண்ட் தாசில்தார் எழிலகம் அவர்களுக்கு நிராகரிப்பதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரிட் மனுவில் ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவு எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா, 19/9/2011ஆம் ஆண்டு 5வது எதிர்மனுதாரரான அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் தாசில்தார் கடைசியாக கிரயம் பெற்ற நபருக்கு ரயத்வாரி பட்டாவை வழங்குகிறார். இது ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ற ஆதியில் இந்த நிலம் வெங்கடேசராவுக்கு பிறகு 3 பேர் கிரயம் பெற்றிருக்கார்கள். இந்த 3 பேர் கிரயம் பெற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பட்டா கேட்கிறாங்க. ரயத்வாரி பட்டா வழங்க முடியாது என்று சொன்னதற்கு பிறகு இந்த ரிட் மனு தாக்கல் செய்து இந்த ரிட் மனுவினுடைய அனுமதியினுடைய என்ன பண்றாங்கன்னா, இவங்க செட்டில்மெண்ட் தாசில்தார் பட்டா வாங்குறாங்க. அதன் பின்பு கடைசியாக கிரயம் பெற்ற 3 கிரயதாரர்களும் என்ன பண்றாங்கன்னா சேர்ந்து ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இந்த 8 ஏக்கர் 28 சென்ட் நிலத்தினை
கடந்த 30/11/2011 பதிவு செய்யப்பட்ட கிரை ஆவணம் மூலம் வந்து என்ன பண்றாங்கன்னா கிரயம் கொடுக்கிறார்கள். கிரயம் கொடுத்ததற்கு பின்பு என்ன பண்றாங்கன்னா அந்த நிறுவனம் 12/6/2014 பதிவு செய்யப்பட்ட கிரய பத்திரம் மூலம் மனுதாரருக்கு கிரயம் கொடுக்கின்றனர். அந்த தனியார் நிறுவனத்திடமிருந்து தான் இந்த ரிட் மனுவினுடைய மனுதாரர் வந்து இந்த மனுவில் சொல்லப்பட்ட சொத்தினை வந்து கிரயம் பெறுகிறார். கிரயம் பெற்றதற்கு பின்பு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4வது எதிர்மனுதாரரான தாசில்தார் பொன்னேரி அவர்களால் என்ன பண்ணப்படுகிறாங்க, பட்டாவும் வந்து மாற்றம் செய்து கொடுக்கப்படுகிறது. அப்ப இதுவரையும் இந்த மனு சொத்தை பொறுத்தளவு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதற்கு பின்னர் தான் இந்த மனு சொத்தில் பட்டாவினை பொறுத்து ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 18/8/2018 3வது எதிர்மனுதாரரான டிஆர்ஓ அவர்களிடம் வந்து என்ன பண்றாருன்னா, 3ஆம் நபர் இந்த மனு சொத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 3ஆம் நபர் என்ன பண்றாருன்னா, இந்த மனுதாரருக்கு கொடுக்கப்பட்ட பட்டாவினை பொறுத்து ஆட்சேபனை செய்து ஒரு புகார் அளிக்கின்றார். அந்த புகாரின் அடிப்படையில் என்ன பண்றாருன்னா, டிஆர்ஓ அவர்கள் வந்து கடந்த 18/2/2019 பட்டாவினை ரத்து செய்துவிட்டு அந்த விவரத்தை மனுதாரருக்கு தெரிவித்துவிட்டு அதன் பின்னர் தெரிவித்து விடுகிறார். அதனால் வந்து என்ன பண்றாருன்னா, அதன் பின்னர் தான் இந்த மனுதாரர் என்ன பண்றாருன்னா, இந்த WP நம்பர் 56/40/2019 தாக்கல் செய்து அதில் தற்போதைய நிலையே நீடிக்கப்பட வேண்டும், ஸ்டேட்டஸ் கோ நீடிக்கப்பட வேண்டும் எனவும் 16/9/2019 உத்தரவிட்டு அதில் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது எதிர்மனுதாரான கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள் வந்து தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரயத்வாரி ஆக்ட் 1948 பிரிவு 7 படி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடுகிறார். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3வது நபர் இந்த மனுதாரருக்கு கொடுக்கப்பட்ட ரயத்வாரி பட்டாவினை பொறுத்தளவு ஒரு ஆட்சேபனை செய்கிறார். அந்த ஆட்சேபனையை பொறுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த ஆட்சேபனை பொறுத்து அந்த பட்டாவினை பொறுத்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிறுத்தி வைக்கப்படும் பொழுது, ஏற்கனவே வழங்கப்பட்ட பட்டாவினை பொறுத்து நிறுத்தி வைக்கப்படும் பொழுது அந்த ஆட்சேபனை மனுவினை எதிர்த்து தான் இந்த மனுதாரர் என்ன பண்றாருன்னா ஒரு ரிட் மனு ஏற்கனவே தாக்கல் செய்கிறாரு. அந்த ரிட் மனுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரிவு தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் ரயத்வாரி இன்டு ரயத்வாரி தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரயத்வாரி ஆக்ட் 1948 பிரிவு 7C படி வந்து நீங்க உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 7 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு ரயத்வாரி பட்டா வழங்க முடியும் என்றும், யாருக்கு உரிமை உண்டு, யாருக்கு உரிமை இல்லை என்று தீர்மானிக்கிறது, எது தனியார் நிலம், எது அரசு நிலம் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது. அனைத்தையும் தீர்மானிக்கும் அதிகாரம் வந்து இந்த செட்டில்மெண்ட் அதிகாரிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால வந்து இந்த விசாரணையின் அடிப்படையில் யார் உண்மையான ரயத்துக்கு உரியவர், யாருக்கு உண்மையாலும் பட்டா வழங்கப்பட வேண்டும், அவ்வாறு அந்த பட்டா வழங்கப்பட்டு அது தவறாக வழங்கப்பட்டிருந்தால் நீங்கள் முறையான விசாரணை செய்து முறையான நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தற்போதைய நிலையே அந்த பட்டாவில் இருக்கப்பட வேண்டும், அந்த பட்டாவில் நீங்கள் எந்த விதமான மாறுதலும் செய்யப்படக்கூடாது, உங்களுக்கு விசாரணை செய்வதற்கு முழு அதிகாரம் நாங்கள் வழங்கினோம் சொல்லி அந்த ரிட் மனுவில் ஏற்கனவே வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அந்த உத்தரவுக்கு பின்புதான் என்ன பண்றாங்கன்னா, 16/9/2019 உத்தரவின் அடிப்படையில் 1வது எதிர்மனுதாரரான இந்த கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு விசாரணையை நடத்துகிறார். யாருன்னா இந்த மனுதாரனுடைய பட்டாவை ஆட்சேபனை குறித்து ஒரு 3ஆம் நபரால் புகார் அளிக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் வந்து ஒரு விசாரணையை வந்து மேற்கொள்கிறார். யாருன்னா கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள் வந்து ஒரு விசாரணையை நடக்கிறார். அந்த விசாரணையை நடத்தி என்ன பண்றாருன்னா, அதன் அடிப்படையில் மனுதாரருடைய பட்டாவை ரத்து செய்யப்பட்டு இந்த மனுவில் சொல்லப்பட்டுள்ள சொத்தினை பொறுத்து அரசு நஞ்சை அனாதீனம் அப்படின்னு சொல்லி வருவாய் ஆவணங்களில் வந்து மாற்றம் செய்து அப்படியே கொண்டு பழைய நிலைக்கே கொண்டு வைக்கிறார். அப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த மனுதாரருக்கு வழங்கப்பட்ட பட்டா வந்து ரத்து செய்யப்பட்டு இது வந்து அரசு அனாதீனம் அப்படின்னு சொல்லி இந்த பட்டாவை என்ன பண்றாங்கன்னா பழைய நிலைக்கே கொண்டு இந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து ஒரு விசாரணை செய்து அந்த விசாரணையில் வந்து ஒரு முடிவு செய்யப்படுகிறது. இவ்வாறு பட்டா ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தான் வந்து இந்த மனுதாரரால் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது. அப்ப அந்த மனுதாரரால் ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அந்த மனுவில் வந்து ஒரு விசாரணை நடத்துவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அந்த ஸ்டேட்டஸ் கோ உத்தரவுக்கு பிறகு அந்த ஸ்டேட்டஸ் கோ பேஸ் பண்ணி ஒரு விசாரணையை வந்து இந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் எடுத்து செட்டில்மெண்ட் தாசில்தார் என்ன பண்றாருன்னா தன்னிச்சையாக சூமோட்டோ அதிகாரத்தினை பயன்படுத்தி என்ன பண்றாருன்னா மீண்டும் அந்த பட்டாவினை ரத்து செய்து பழைய நிலைக்கு அதை வந்து கொண்டு போய் வைக்கிறார். இந்த பழைய நிலைக்கே கொண்டு போய் வைத்ததை எதிர்த்து தான் இந்த ரிட் மனு வந்து இந்த மனுதாரரால் வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுதாரர் தரப்பில்
தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை பொறுத்து எதிர்த்து என்ன பண்றாங்கன்னா, அரசு தரப்பில் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கள் தரப்பு வாதமாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்தானது யூடிஆர் காலத்திற்கு முன்பும் யூடிஆர் காலத்திற்கு பின்பும் அரசு அனாதீனம் என வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யூடிஆர் காலத்திற்கு முன்பும் யூடிஆர் காலத்திற்கு பின்பும் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்ட சொத்தானது அரசு அனாதீனம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் 19/9/2011 தேதி 5வது எதிர்மனுதாரரான செட்டில்மெண்ட் அதிகாரி எந்த விதமான அதிகாரமுமே இல்லாமல் பட்டா வழங்கிவிட்டார். அவர் பட்டா வழங்குவதற்கு எந்த விதமான அதிகாரமும் அவருக்கு கிடையாது. அது சம்பந்தமாக ஏற்கனவே GOMS நம்பர் 714 படி கடந்த 19/6/1987 காலதாமதமாக பட்டா கேட்கும் விண்ணப்பங்களை பொறுத்து 5வது எதிர்மனுதாரரான அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு உரிமை இல்லை. அதனால் 5வது எதிர்மனுதாரர் வந்து இந்த மனுதாரருக்கு ஏற்கனவே பட்டா வழங்கியது தவறு. அதனால்தான் நாங்கள் வந்து முழுமையான ஒரு விசாரணையை மேற்கொண்டு பிரிவு 7 கீழ் விசாரணையை மேற்கொண்டு அந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த பட்டாவினை நாங்கள் ரத்து செய்தோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தரப்பு வாதமாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு தரப்பு நியாயமாக முன்வைக்கப்படுகிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களுக்கு வந்து இனாம் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரயத்வாரி ஆக்ட் 1948 அண்டர் செக்ஷன் 7 கிளாஸ் C படி 19/9/2011 தேதி 5வது எதிர்மனுதாரரால் வழங்கப்பட்ட பட்டாவினை ரத்து செய்தது சரிதான் எனவும் வாதிட்டனர். அதனால் மனுதாரரின் ரிட் மனுவை தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். அப்ப இந்த இனாம் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரயத்வாரி ஆக்ட் 1948 அண்டர் செக்ஷன் 7 கிளாஸ் C படி எங்களுக்கு ரத்து செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது. தன்னிச்சையாக நாங்கள் விசாரணை செய்து கூட சூமோட்டாவான ஒரு அதிகாரத்தை நாங்கள் எடுத்து கூட நாங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட பட்டாவினை எங்களுக்கு ரத்து செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால் சட்டத்தில் எங்களுக்கு இடம் இருக்கப்படும் பொழுது இந்த மனுதாரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது தள்ளுபடி செய்வதற்கு அருகதை உடையது அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்பு கட்சியாக சொல்கிறார்கள். அதற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இருதரப்பு விசாரணைக்கு பின்பு இந்த மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கில் சொல்லப்பட்டுள்ள சொத்தானது மோகன்லால் மற்றும் 2 நபர்களுக்கு இனாம் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரயத்வாரி ஆக்ட் 26/1948 படி ஏற்கனவே ரயத்வாரி பட்டா வழங்கப்பட்டு விட்டது. அதனையே GOMS நம்பர் 714 29/6/1984 சுட்டி காண்பித்து ரத்து செய்துள்ளார். அதனை எதிர்த்து தான் WP நம்பர் 15/175/2011 என மனு செய்து அதில் 3/6/2011 தேதி மாண்புமிகு நீதிமன்றம் அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் அதிகாரியை மீண்டும் பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கத்தான் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் தாசில்தார் அவர்கள் 19/9/2011 தேதி மோகன்லால் மற்றும் இருவருக்கும் ரயத்வாரி பட்டா ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மனுதாரர் கிரயம் பெற்ற அந்த தனியார் நிறுவனம் மற்றும் அந்த தனியார் நிறுவனத்தார்கள் வந்து ஏற்கனவே கிரயம் பெற்ற அந்த 3 நபர்களுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பட்டா கோரி ரிட் மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கார்கள். யாருக்கு எதிராக தாக்கல் செய்திருக்கார்கள்? இந்த அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் தாசில்தார் அவர்களுக்கு எதிராகத்தான் ஏற்கனவே அவர்கள் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்து அந்த ரிட் மனுவின் உத்தரவின் அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பட்டாவே பெற்றிருக்கிறாங்க. அவ்வாறு ஏற்கனவே அவர்கள் ஒரு ரிட் மனுவின் உத்தரவில் பட்டா பெறப்பட்டிருக்கும் பொழுது புதிதாக பிரிவு 7 C பயன்படுத்தி இந்த பட்டாவில் தவறு உள்ளது என்றும் இந்த பட்டாவில் சொல்லப்பட்டுள்ள இந்த மனுவில் காணப்பட்டுள்ள சொத்தானது ஏற்கனவே அரசு அனாதீனம் என ஏற்கனவே வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லப்படும் பொழுது நீங்கள் எதற்காக ஏற்கனவே கிரயம் பெற்ற அந்த 3 நபர்களுடைய ரிட் மனுவில் நீங்கள் ஏன் அந்த விவரத்தை நீங்கள் சொல்லப்படவில்லை என்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் முன்வைக்கின்றார். அப்படி அவர்கள் ரிட் மனுவை தாக்கல் செய்யப்படும் பொழுது கூட அதே சர்வே எண் அதே புல எண்ணில் நீங்கள் ஆய்வு செய்திருந்தால் உண்மையாலுமே அது அரசு அனாதீனம் என காணப்பட்டிருந்தால் நீங்கள் அப்பொழுதே அரசு அனாதீனம் என வகைப்பாடு செய்து அவர்களுக்கு நீங்கள் அந்த பட்டா வழங்குவதற்கான உத்தரவை நீங்கள் வந்து எதிர்த்து அந்த மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீங்கள் நடத்தி வந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அப்பொழுது இவ்வாறான ஒரு கட்சியை எடுக்காமல் தற்பொழுது மனுதாரருக்கு ரயத்வாரி பட்டா வழங்கப்பட்ட பின்பு அந்த ரயத்வாரி பட்டாவினை பொறுத்தளவு நீங்கள் பிரிவு 7C கீழ் உங்களுக்கு சூமோட்டோ அதிகாரம் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையான அதிகாரம் உள்ளது என்று நீங்கள் சொல்லப்படும் பொழுது இந்த தன்னிச்சையான அதிகாரத்தை பொறுத்தளவு நீங்கள் எதற்காக நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து அரைஸ் பண்றாங்க இந்த வழக்கில். அப்ப அது ஏற்கனவே அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு விட்டது. அவர்கள் பட்டா பெற்றதற்கு பின்புதான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனம் அவரிடமிருந்து கிரயம் பெற்று தனியார் நிறுவனத்தின் பெயரிலும் பட்டா இருந்து
அந்த தனியார் நிறுவனத்திடம் இருந்துதான் இந்த மனுதாரர் வந்து கிரயம் பெற்றிருக்கிறார். இந்த மனுதாரர் கிரயம் பெற்ற பின்பு கூட இந்த மனுதாரரின் பெயருக்கு ரைத்வாரி பட்டா வந்து பெயர் மாற்றம் ஆகியுள்ளது. அந்த பட்டா எண்ணானது 5902 ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு முன்வைக்கிறார்கள். இவ்வாறு முன்வைத்ததற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஆர்ஓ திருவள்ளுவர் அவர்கள் கடந்த 18/2/2019 மனுதாரரின் ரைத்வாரி பட்டாவினை ரத்து செய்துள்ளது. அதனை எதிர்த்து ஏற்கனவே 56/48/2019 அடிப்படையில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த ரிட் மனுவின் உத்தரவின் அடிப்படையில் தான் கிரயம் பெற்ற முன்னவர்களுக்கே பட்டா வழங்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்ப மேலும் மனுதாரருக்கு பட்டாவினை ரத்து செய்வதற்கு முன்பு எந்த விதமான உரிய வாய்ப்பும் வழங்கப்படவில்லை என்றும், மேலும் எந்த விதமான அறிவிப்பையும் பட்டா ரத்து செய்வதற்கு முன் கொடுக்கப்படவில்லை என்றும் ஒரு கட்சியை இவர்கள் முன்வைக்கிறார்கள். அதனால் மூன்றாம் நபர் ஒருவரினுடைய கொடுக்கப்பட்ட புகார் மற்றும் இதர நடவடிக்கைகளை பொறுத்து தமிழ்நாடு எஸ்டேட் அழிப்பு மற்றும் ரைத்வாரி மாற்றுச் சட்டம் 1948 பிரிவு 7 கீழ் அதிகாரத்தை பயன்படுத்தி மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் செய்யப்படப்பட்டுள்ளது என்பதை பொறுத்து தடை உத்தரவானது 18/2/2019 போடப்பட்ட தடை உத்தரவை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு இவங்க வந்து கேட்குறாங்க. அப்ப இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுதாரனுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிவிஷன் பெஞ்ச் நீதிமன்றம் ஒரு ஏற்கனவே வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பாணையை வந்து இந்த வழக்கில் முன்வைக்கிறார்கள். அதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, the principal secretary of commissioner of land administration and another reported in 2013 2 CTC 129 என்ற வழக்கை சுட்டிக்காட்டி தான் இந்த வழக்கை மேற்கோள் காட்டி இந்த வழக்கை நடத்துகிறார்கள். இந்த வழக்கில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இனாம் அபாலிஷன் ஆக்ட் 30/1963 படி ஒரு இனாம் அபாலிஷன் ஆக்ட் 26/1948 படியும் ஒரே மாதிரியான தன்மை கொண்டதுதான். அப்ப இனாம் அபாலிஷன் ஆக்ட் 26/1948 இனாம் அபாலிஷன் ஆக்ட் 30/1963 ஒரே மாதிரியான தன்மை கொண்டதுதான். இரண்டுக்கும் தன்னிச்சையான அதிகாரத்தை பொறுத்து ஒரே மாதிரியாகத்தான் வழங்கப்பட்டுள்ளது என்று வாதிடுகின்றனர். அப்ப இந்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இருதரப்பு விசாரணைக்கு பின்பு 5வது எதிர்மனுதாரரான அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் கடந்த 19/9/2011 இந்த மனு சொத்தின் முன்னவர்களான மோகன்லால், ஜெயராம் மற்றும் தரம்வீர் ஆகியோருக்கு பட்டா வழங்கப்பட்டு விட்டது. அதன்படி 30/11/2011 தனியார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டு விட்டது. தனியார் நிறுவனத்தினிடமிருந்து தான் இந்த மனுதாரர் இந்த மனு சொத்தை பொறுத்தளவு கிரயம் பெறுகிறார். அவருடைய பெயருக்கு பட்டாவும் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. அந்த பட்டா எண் 5902 ஆகும். அதனால் இந்த மனுதாரர் பெயருக்கு பட்டா வழங்கப்பட்டது. அதன் பின்பு மனுதாரரின் பெயருடைய பட்டா மற்றும் சிட்டா அடங்கலும் அவருடைய பெயரிலே காணப்படுகிறது. அதனால் இந்த மூன்றாம் நபர் ஒருவர் 18/8/2018 எதிர்மனுதாரருக்கு எதிராக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த டிஆர்ஓ திருவள்ளுவர் அவர்கள் வந்து அவரிடம் புகார் அளித்து அப்புகாரின் அடிப்படையில் மனுதாரரின் பெயருக்கு பட்டாவை பொறுத்து ஆட்சேபனை செய்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அதன் அடிப்படையில் 3வது எதிர்மனுதாரரால் பட்டா ரத்து செய்யப்படுகிறது என்பது வந்து சரியா அப்படின்னு வந்து இந்த ரிட் மனுல வந்து டிசைட் பண்றாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1வது எதிர்மனுதாரரான கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள் வந்து 5வது எதிர்மனுதாரரான அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் அவர்கள் சேப்பாக்கம் அவர்களுக்கு காலம் கடந்து கொடுக்கப்படும் ரைத்வாரி சம்பந்தப்பட்ட பட்டா தொடர்பான மனுக்களில் பட்டா வழங்குவதற்கு GOMS நம்பர் 714 29/6/1987 அதிகாரம் இல்லை என்று சொல்வது சரியல்ல அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக சொல்கிறார்கள் பாத்தீங்கன்னா, இந்த வழக்கில் 5வது எதிர்மனுதாரர் வழக்கில் குறிப்பிடப்பட்ட சொத்திற்கு ஏற்கனவே 12/6/2011 வந்து இந்த மனு சொத்தினை பொறுத்து 15/175/2011 வந்து 30/6/2011 வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5வது எதிர்மனுதாரருக்கு எதிராக உத்தரவு பெற்று அந்த 5வது எதிர்மனுதாரரால் வந்து பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அதனால் ஏற்கனவே ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த ரிட் மனுவின் அடிப்படையில் பட்டா வழங்கப்பட்ட பின்பு அந்த பட்டாவானது காலவரையறை கடந்து கொடுக்கப்பட்டுள்ளது. காலவரையறை கடந்து இந்த பட்டா பெறப்பட்டுள்ளது என்று சொல்வது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சட்டப்பிரிவு 7 கீழ் தானாக திருத்தம் செய்வது என்பது சாத்தியப்படுமா அப்படின்னு இந்த வழக்கில் வந்து டிசைட் பண்றாங்க. அப்ப இந்த வழக்கில் டிசைட் பண்ணப்படும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிவு சட்டப்பிரிவு 7 கீழ் நீங்கள் இது சாத்தியப்படுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, குறைந்தபட்சம் இந்த மனுவில் சொல்லப்பட்டுள்ள
பட்டாவானது 11 ஆண்டுகளுக்கு பிறகே தானாக முன்வந்து பட்டாவில் திருத்தம் செய்கிறீர்கள். ஒரு 11 ஆண்டுகளுக்கு பின்பு காலம் கடந்து ஒருவருடைய பெயரில் பட்டா வழங்கப்பட்டுவிட்டு, அந்த பட்டாவினை சட்டப்பிரிவு 7(c)யில் வந்து எங்களுக்கு தன்னிச்சையான அதிகாரம் வழங்கப்பட்டு விட்டது. அதனால் அந்த தன்னிச்சையான அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தி, நாங்கள் இந்த பட்டாவினை ரத்து செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று வந்து செட்டில்மென்ட் தாசில்தாரால் சொல்ல முடியுமா என்று சொன்னால், செட்டில்மென்ட் தாசில்தார் அவர்களுக்கு காலம் கடந்து ஒரு பட்டாவினை பொறுத்தளவு ரத்து செய்வதற்கோ, அந்த காலம் கடந்து அந்த பட்டா வழங்கப்பட்ட பின்பு அதற்கு காலதாமதமாக மனு தாக்கல் செய்யப்பட்டு என்று சொல்வதோ சரியல்ல அப்படின்னு வந்து நீதிமன்றம் சொல்றாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுவில் குறிப்பிடப்பட்ட சொத்தானது ஏற்கனவே கிரயம் பெற்ற அந்த 3 நபர்களால் வந்து ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த ரிட் மனுவின் அடிப்படையில் தான் பட்டா பெறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்கள் ரிட் மனு தாக்கல் செய்யப்படும் பொழுதே நீங்கள் உரிய விசாரணை செய்து, இந்த நிலம் உண்மையாலுமே வந்து அரசு அனாதீனத்தில் வகைப்பாட்டில் உள்ளதா, அல்லது காலம் கடந்து பட்டா பெறுவதற்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா, அல்லது இந்த நிலத்தில் வந்து உண்மையான உரிமையாளர்கள் இல்லை, உண்மையான குடிவார உரிமையாளர்களிடமிருந்து இந்த நிலம் பெறப்படவில்லை என்று சொல்லப்பட்டதா, அல்லது இந்த நிலமானது அரசுக்கு பாத்தியப்பட்டதோ அல்லது அரசு வருவாய் ஆவணங்களில் வந்து பொது பயன்பாட்டு நிலங்களாக உள்ளதா என்று நீங்கள் முறையாக விசாரணை செய்திருந்தால் நீங்கள் அப்பொழுதே வந்து இந்த நிலத்திற்கு என்ன செய்திருக்க முடியாது, பட்டா வழங்குவதற்கு நீங்கள் ஆட்சேபனை செய்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எந்த விதமான ஆட்சேபனை செய்யாமல் நீங்கள் ஏற்கனவே கிரயம் பெற்ற 3 நபர்களால் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த ரிட் மனுவின் உத்தரவின் அடிப்படையில் தான் செட்டில்மென்ட் தாசில்தார் அவர்களால் பட்டாவே வழங்கப்பட்டுள்ளது. அப்ப ஏற்கனவே ரிட் மனுவின் உத்தரவின் அடிப்படையில் ஒரு பட்டா வழங்கப்பட்ட பின்பு நீங்கள் இந்த 7 கிளாஸ் C-யில் உள்ள தன்னிச்சையான அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால் வந்து அவ்வாறு பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் சொல்றாங்க. அப்ப இந்த பிரிவு 7 கிளாஸ் C என்ன சொல்லுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரைத்வாரி பட்டா சம்பந்தமாக சூமோட்டோ என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக அதிகாரி தானாகவே முன்வந்து விசாரித்து முடிவுக்கு வரக்கூடிய அதிகாரம் இந்த 7 கிளாஸ் C-யில் வந்து. அப்ப இந்த 7க்கு எதற்கு என்று அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கணக்கு பதிவுகளில் தவறு காணப்பட்டிருந்தாலோ, பட்டா தவறாக வேறு ஒரு நபரின் பெயரில் மாறி இருந்தாலோ, அந்த நிலத்தின் உண்மையான குடிவார உரிமையாளரால் அந்த நிலத்திற்கு பட்டா பெறப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலோ, அதேவேளை அதற்கென்று நீங்கள் முழுமையான விசாரணை செய்து 7 கிளாஸ் C-யின் கீழ் உங்களுக்கு ரத்து செய்வதற்கு அதிகாரம் உள்ளது. அதேவேளை அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட கால வரையறையும் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளும் உள்ளது. அந்த கட்டுப்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உத்தரவு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டால் மீண்டும் தன்னிச்சையாக ரீஓபன் செய்ய முடியாது. இதுதான் ஒரு மெயின் பாயிண்ட். ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்டு விட்டால் செட்டில்மென்ட் தாசில்தார் அவர்களால் முறையாக விசாரணை செய்யப்பட்டு பட்டா ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டால் அந்த பட்டாவினை பொறுத்தளவு நீங்கள் மீண்டும் என்ன பண்ண முடியாது, தன்னிச்சையாக ரீஓபன் செய்து ரத்து செய்ய முடியாது. ஒண்ணு. அதே போல் ஹைகோர்ட் ஆஃப் ட்ரிபியூனலுடைய ஃபைனல் ஆர்டர் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் சுமோட்டோ பவரை வந்து நீங்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாது. என்ன பண்றாங்கன்னா, உயர் நீதிமன்றங்களுடைய உத்தரவின் அடிப்படையில் பட்டா வழங்கப்பட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, மீண்டும் சூமோட்டோ பவரை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது. தன்னிச்சையான அதிகாரத்தை 7 கிளாஸ் C-யின் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பட்டா ரத்து செய்ய முடியாது. பல வருடங்கள் கடந்த பிறகு பழைய முடிவுகளை நீங்கள் மீண்டும் என்ன பண்ண முடியாது, ரீஓபன் செய்ய முடியாது. பல வருடங்கள் கலந்த பின்பு ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பே பட்டா வழங்கப்பட்டிருந்தால் அவற்றை நீங்கள் வந்து இந்த பிரிவு 7 கிளாஸ் C-யை பயன்படுத்தி தன்னிச்சையாக மீண்டும் உங்களால் ரத்து செய்ய முடியாது. அதனால் செக்ஷன் 7(c)யின் படி குடிவார உரிமை உள்ளவர்களின் மனுவை எதிர்பார்க்காமல் தானாகவே ஒரு நிலம் யாருக்கு சொந்தம் எனவும் யாருக்கு ரைத்வாரி பட்டா தர வேண்டும் எனவும் விசாரிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் ஒரு முறை முடிவாகிவிட்ட விஷயத்தை மீண்டும் நீங்கள் வந்து திறந்து மாற்ற முடியாது அப்படின்னு தான் 7 கிளாஸ் C என சொல்லுது. அப்ப உங்களுக்கு 7 கிளாஸ் C-யில் வந்து தன்னிச்சையான அதிகாரம் இருக்கின்றது. அதற்காக உங்களுக்கு இல்லை என்று சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. இந்த தன்னிச்சையான அதிகாரமும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள் மட்டும்தான் உள்ளது. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பட்டா வழங்கப்பட்டு விட்டது. அந்த பட்டாவினை நீங்கள் வந்து முறையான விசாரணை செய்துதான் நீங்கள் பட்டா வழங்கியிருப்பீர்கள். அந்த பட்டாவினை பொறுத்தளவு நீங்கள் காலதாமதமாக இந்த தன்னிச்சையான அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்து 7 கிளாஸ் C-யின் கீழ் வந்து அந்த பட்டாவினை ரத்து செய்ய முடியாது. அதே போல் உயர்நீதிமன்றங்களால் உத்தரவு பெறப்பட்டு முறையான விசாரணைக்கு பின்பு உத்தரவு பெறப்பட்ட பின்பு அந்த உத்தரவினை பொறுத்தளவு நீங்கள் சேலஞ்ச் பண்ணாமல், அந்த உத்தரவை பொறுத்தளவு நீங்கள் மேல்முறையீடு செய்யாமல் இந்த செக்ஷன் 7(c)யை நீங்கள் பயன்படுத்தி அந்த பட்டாவினை ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதே போல் பல வருடங்கள் கடந்த ஒரு பழைய முடிவுகளை நீங்கள் மீண்டும் இந்த தன்னிச்சையான அதிகாரத்தை பயன்படுத்தி மீண்டும் நீங்கள் விசாரணை செய்ய முடியாது.
அப்படின்னு வந்து இந்த வழக்கில் வந்து தீர்ப்பினை வந்து தெள்ளத் தெளிவாக சொல்கிறார்கள். அப்ப இந்த வழக்கில் நாம் என்ன விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த இனாம் அபாலிஷன் ஆக்ட் 1948ல வந்து செக்ஷன் 7C ஒரு சட்டப்பிரிவு இருக்கு. அந்த செக்ஷன் 7C சட்டப்பிரிவை நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் தாசில்தார் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு பழைய பட்டாக்களை பொறுத்தளவு மீண்டும் விசாரணை செய்து அவற்றை ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கின் தீர்ப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அப்ப இந்த வழக்கில் வந்து பல வழக்குகளை டிசைட் பண்ணியிருக்காங்க. பல முன் தீர்ப்புகளை வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பல முன் தீர்ப்புகளை பொறுத்து நான் இவற்றில் சுட்டிக்காட்டப்படவில்லை. ஏனென்றால் இந்த வீடியோ நிறைய நேரம் வந்து இந்த முன் தீர்ப்புகளை நீங்கள் சொன்னால் அது ஷார்ட்டாக இது என்ன புரிய வேண்டுமோ அது புரியாமல் போய்விடும். அப்ப நீங்க இதுல ஒரே விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கொள்ள போறீங்க. இனாம் அபாலிஷன் ஆக்ட் 1948 படி செக்ஷன் 7C அடிப்படையில் வந்து செட்டில்மெண்ட் தாசில்தார் அவர்கள் ஒரு நோட்டீஸை கொடுத்து அந்த நோட்டீஸின் அடிப்படையில் வந்து அந்த பட்டாவினை வந்து தன்னிச்சையாக ரத்து செய்வதற்கு எங்களுக்கு அந்த சட்டப்பிரிவில் இடம் உள்ளது என்று சொன்னால் அவற்றை வந்து உங்களுக்கு செய்ய முடியாது. காலம் கடந்து செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. உயர்நீதிமன்றங்களால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்பு அதனை நீங்கள் மீண்டும் விசாரணை செய்து நீங்கள் ரத்து செய்வதற்கு அதிகாரம் முடியாது. நீங்கள் அந்த உத்தரவுகளை பொறுத்து நீங்கள் மேல்முறையீடு தான் செய்ய முடியும். நீங்கள் இந்த ஷூமோட்டோ பவர் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையான முடிவுகளை பயன்படுத்தி பட்டாவினை ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று இந்த ரிட் மனுவில் வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ரிட் மனு உத்தரவை பொறுத்தளவு நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே.